வேதனைன்னு சொல்லி சுலேகா ஹாஸ்பிட்டலில் சென்றிருந்தேன். அப்போ அவர்கள் பார்த்த உடனே உங்களுக்கு கேன்சர் ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு சொன்னார்கள். நான் உடனே ஊருக்கு சென்று கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அவங்க உடனே பயாப்சி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 15 நாட்கள் உள்ளாடி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என் நாக்கில் பயங்கர வேதனை இருந்தது. அவர் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாப்புல. சர்ஜரி செய்யணும் அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த வேதனை தாங்க முடியாத வேதனை. அதை விட வேதனை என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, அவங்களுடைய வேதனை. இவள் மத்தியிலும் சர்ஜரி செய்தால் அதுக்கப்புறம் பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் சர்ஜரி கண்டிப்பாக செய்தான் ஆகணும், தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே எல்லோரும் ஒப்புக்கொண்டு சர்ஜரிக்கு கொண்டு போனாங்க. சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 நாளையில் எனக்கு பேசக்கூடிய ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ணது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் அடுத்த பயாப்சி, பெரிய பயாப்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரேடியேஷன் கொடுக்கணுமா, கீமோதெரப்பி பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு திருப்பி போயிருந்தது. அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த ரிசல்ட் வரும்போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே வரணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பியும் மனபாரத்தோடு இங்கே வந்தோம் ஹாஸ்பிட்டலில். அந்த ரிப்போர்ட் வந்தது. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இனி தேவையில்லை, ஒரு மெடிசன் கூட சாப்பிடணும்னு தேவையில்லை அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்து அந்த 1 மாதத்துக்கு உள்ளாடி என்னை திருப்பியும் இந்த தேசத்தில் வந்து உங்கள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியை சொல்ல கிருபை செய்தார். மீண்டும் என்னுடைய பழைய வேலையில் ஜாயின் பண்ண கிருபை செய்தார். ஒருத்தர் என்னை கண்மணி போல் காத்து வருகிறார். அது மட்டுமல்ல, அஜ்மான் இதிலிருந்து எனக்கு ஆல்வின் அண்ணன் வந்துட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. என்னால் பேச முடியாது. என்னுடைய ஒய்ஃப் கேட்கும்போது அவங்க ஸ்பீக்கரில் போட்டு தருவாங்க. அண்ணன் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப மன ஆறுதலாக இருந்தது. நான் எப்போவுமே என்னுடைய மனைவி பிள்ளைன்னு சொல்லுவேன், இது கர்த்தர் நமக்கு இது சோதனையாக தரல, அவரை நம்ம கொஞ்சம் கூட கிட்டி சேரணும், அதுக்காக தந்த ஒரு இது அண்ணன் மணி போல காத்தார். எனக்கு ஜெபித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிறதுக்கு நாக்கு தான் வேணும். அதில் அந்த கேன்சர் ஆண்டவர் பேசும்படியாய் இன்றைக்கி அருமையாய் அவர் பேசி சாட்சியம் மாட உதவிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதுமாய் நம்ம ஒரு பாடல்